Hi, my name is Sendil. So in this video, we are going to learn some important topics and some important questions and how to answer for all these common questions in English. Okay. So இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பொதுவா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கு நீங்க எப்படி இங்கிலீஷ்ல பதில் சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். So if you want to ask questions in English, these steps are very important steps you have to follow it. Okay, so it's very useful to you guys. Okay, so இங்க பாருங்க, இந்த கேள்விகள் எல்லாமே வந்து காமனான questions. Okay, இங்க பாருங்க, what is your name? How are you? What's up? What is your job? What are your hobbies? Where are you coming from? What is your phone number? Okay, so இந்த questions பாருங்களேன், காமனான questions. உன் பேர் என்ன, நீ எப்படி இருக்க, அப்புறம் உன்னோட ஜாப் என்ன, உன்னோட ஹாபிஸ் பொழுதுபோக்கு என்ன, நீ எங்க இருந்து வர்ற, ரைட்? இதெல்லாம் வந்து காமனான questions. But these are direct questions. Okay, டைரக்டா நம்ம அப்படி மூஞ்சில அடிக்கிற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள். பட் இப்படி நம்ம கேட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. So if you want to talk English in a polite way, you have to follow me, right? So ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்கறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Okay, so it's very simple and quite interesting as well as it is very useful, right? Okay, so first வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what is your name அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த क्वेश्चन பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா வந்து தமிழ்ல உன்னோட பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு ஆளை மீட் பண்றீங்க, நல்லா கவனிங்க. நீங்க வந்து புதுசா ஒரு பர்சனை மீட் பண்றீங்க, எடுத்த உடனே வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரகடா இருக்கும். ஒரு மாதிரி எடுத்த உடனே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகே, சோ அப்ப எப்படி அவங்களோட பேரை நீங்க தெரிஞ்சுக்கிறது? ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் டு நோ சம்ஒன்ஸ் நேம், டைரக்டா நம்ம கேட்க முடியாது. ஹே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா ஒரு பொலைட்டா இருக்காது. ஓகே, அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லணும்னா, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஹாய். ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் அப்படின்னு கிரீட் பண்றவங்கள. ஓகே, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம். ஓகே, ஹாய் ஐ எம் செந்தில். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களோட பேரை போட்டுக்கோங்க. உங்களோட பேரை போட்டு இப்ப எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஹாய் ஐ எம் செந்தில் அப்படின்னு உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? டைரக்டா அந்த கொஸ்டினை கேட்க கூடாது. புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது ஹாய் ஐ எம் செந்தில் அப்படின்னு உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து அவங்க பேரையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு எப்படி கேட்கணும்னா, வெரி சிம்பிள், யூ ஹாவ் டு ஆட் திஸ் question and you, that's it. ஓகே, அப்ப எப்படி நீங்க கேட்கணும்னா, ஹாய் ஐ எம் செந்தில் அண்ட் யூ. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேரை சொல்லுவாங்கல்ல. சோ இனிமேல் யாராவது புதுசா ஒரு பர்சனை நீங்க மீட் பண்றீங்க, அவங்களோட நேமை நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு you should not ask this question anymore. ஓகே, what is your name அப்படிங்கிறது வந்து, சோ இது ரொம்ப இன்ஃபார்மல் question. ஓகே, ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், டைரக்டா அந்த கேள்வியை நம்ம கேட்க கூடாது. அப்ப எப்படி கேட்கலாம்? சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் வாட் இஸ் யுவர் நேம், யூ ஹாவ் டு சே ஹாய் ஐ எம் செந்தில் அண்ட் யூ. அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட நேமை சொல்லுவாங்க. அண்ட் யூ அப்படின்னா நீங்க வந்து இன்டைரக்டா அவங்களோட பேரை கேட்கறதா அர்த்தம். தெரிஞ்சிட்டீங்களா? எனக்கு பின்னாடி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செந்தில் அப்படிங்கிற இடத்துல இப்போ உங்க பேரை போட்டுக்கோங்க. ஓகே, ஹாய் ஐ எம் செந்தில் அண்ட் யூ. கை கொடுத்துட்டு கேட்டாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க கேட்டாலும் சரி, வாட் எவர். ஓகே, சோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நீங்க இப்படித்தான் கேட்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை எல்லாரும் எழுதி கமெண்ட்ல சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களோட பேர் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிம்பிளா இருக்கா இந்த கொஸ்டின்? இஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, நீங்க ஏற்கனவே ஒருத்தரை பார்த்திருக்கீங்க, அவங்களோட நேமையும் வந்து நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பட் you have forgotten their name. ஓகே, அவங்களோட பேரை நீங்க வந்து மறந்துட்டீங்க. ஓகே, சோ அப்ப திரும்ப அவங்க பேரை நீங்க எப்படி கேட்கலாம்னா, ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்க கூடாது. திரும்ப போயிட்டு அவங்ககிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா நல்லா இருக்காது. ஓகே, யூ ஹாவ் டு அப்பாலஜி. ஓகே, அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கிற மாதிரி கேட்கணும். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஐ எம்
sorry. Okay, then what was your name again? Okay, so நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப அந்த நேமை கேட்கறதுக்கு நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, I am sorry, what was your name again? Okay, I am sorry, ஏன்னா நீங்க உங்களோட பேரை மறந்துட்டீங்க. So ஒரு சின்ன apology. Okay, so I am sorry, what was your name again? இங்க வந்து மூணு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ரொம்ப பொலைட்டா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மரியாதையா சொல்ற மாதிரி இருக்கா. முதல்ல வந்து I am sorry அப்படின்னு சொல்றீங்க, இது வந்து ஒரு சின்ன apology. ஓகே, அதுக்கப்புறம் வாட் வாஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறீங்க, மறைமுகமா அவங்களோட பேர் என்ன அப்படிங்கறத கேட்டுறீங்க. அகைன் அப்படின்னா திரும்ப சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஏன் இந்த இடத்துல நம்ம வாஸ் போட்டிருக்கோம், வாட் வாஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பேரை அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, அதனாலதான் பாஸ்ட்ல கேள்வி கேக்குறீங்க. வாட் வாஸ் யுவர் நேம் அகைன்? அப்ப நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஐ எம் சாரி, வாட் வாஸ் யுவர் நேம் அகைன்? ஐ எம் சாரி, வாட் வாஸ் யுவர் நேம் அகைன்? அப்படி எனக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணுங்க எல்லாரும். I am sorry, what was your name again? திரும்ப உங்களோட பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. Okay, so these are the polite questions. Okay, right. இப்போ திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தெரியாத ஒருத்தரை பாக்குறீங்க, அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே, ஹாய், ஐ எம் செந்தில் அண்ட் யூ. இதே இது ஏற்கனவே ஒருத்தரை பார்த்திருக்கீங்க, அவங்க பேரை மறந்துட்டீங்க, திரும்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, I am sorry, what was your name again? திரும்ப உங்க பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து பொலைட்டா கேள்வி கேட்கறது. இனிமேல் யாருக்கிட்டையும் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற கொஸ்டின் டைரக்டா கேட்றாதீங்க. பிகாஸ் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்ம படிக்கக்கூடிய முதல் கேள்வியே இதுதான். எல்லா குழந்தைங்களுக்கும் வீட்டுல சொல்லி கொடுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் நேம்? ஓகே, சோ திஸ் இஸ் a common question as well as direct question. நீங்க இப்படி கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கேட்டீங்கன்னா மத்தவங்களை நீங்க ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களோட வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரைட், நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் யூ, அதை எப்படி கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே, ஹவ் ஆர் யூ. ஓகே, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான கொஸ்டின், எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. நீ எப்படி இருக்க அப்படிங்கக்கூடிய கேள்வி டைரக்டான கொஸ்டின். ஓகே, சோ இது வந்து நம்ம இப்படி கேட்டுக்கலாம், ஹவ் ஆர் யூ. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க. காமனா இதுக்கு நம்ம புக்ல என்ன படிச்சிருக்கோம், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன். இந்த ஆன்சர் ஓகே தான், நம்ம இப்படி பண்ணலாம். ஓகே, ஐ எம் ஃபைன், எனக்கு முன்னாடி சொல்லுங்க, ஐ எம் ஃபைன். ஓகே, உங்களோட டோன், உங்களோட எக்ஸ்பிரஷன். ஓகே, சோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் when you are talking in English. ஓகே, ரைட். சோ இது தவிர நீங்க எப்படிலாம் சொல்லலாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா வேற விதமா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, pretty good, pretty good, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, pretty good. கொஞ்சம் நீங்க பரவாயில்லாம இருக்கீங்க. ஓகே, not bad, not bad அப்படின்னா நான் ரொம்ப நல்லா இல்ல, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, not bad அப்படின்னு அர்த்தம். இப்படியும் சொல்லலாம். நீங்க ஓரளவு நல்லா இருக்கீங்கன்னா இப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி not great. ஓகே, நீங்க ஓரளவு பரவாயில்லாம இருக்கீங்கன்னா not great இப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லா இல்ல, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, not so well. ஓகே, not so well. இந்த மூணுமே வந்து நான் பரவாயில்லாம இருக்கேன் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய அர்த்தங்கள். ஓகே, சோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து how are you அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க I am fine அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா pretty good, pretty good அப்படின்னு சொல்லலாம். ஏதோ இருக்கீங்க அப்படின்னா not bad, not great, not so well அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க இந்த ஆன்சர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you, how are you, how are you. நீங்க எப்படி இருக்கீங்க, இதுல ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த how are you அப்படிங்கக்கூடிய கேள்வியை வேற விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் திஸ் question how are you, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது hey, okay, very casual question. Okay, hey, how is it going? Okay, hey, how is it going அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, பட்
இந்த கொஸ்டினை நீங்க கேட்டீங்க அல்லது உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஐ எம் ஃபைன் அப்படின்னு ஆன்சர் பண்ணாதீங்க. கேட்டு பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஹே how is it going? I am fine அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நோ, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா இந்த ஐ எம் ஃபைன் மட்டும் நீங்க வந்து சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா இதுல ஏதாவது சொல்லிக்கலாம். ஓகே, ஐ எம் ஃபைனுக்கு பதிலா நீங்க குட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கூட நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறேன், நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஹே how is it going? அதுக்கு நீங்க good அப்படின்னு சொல்லலாம், இல்ல pretty good அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏதோ இருக்கீங்க அப்படின்னா not bad, not great, not so well அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so how are you அப்படின்னு கேட்டா you can say I am fine அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் how is it going அப்படின்னு கேட்டாங்கன்னா I am fine அப்படிங்கறத தவிர இந்த விதங்கள்ல நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். so this is how you have to practice English. ஓகே, சோ இந்த மாதிரி டெய்லி நீங்க இதெல்லாம் பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन வாட்ஸ்அப் பத்தி பார்க்கலாமா? இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா காமனா கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, சோ இதை எப்படி நம்ம கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே கேட்பீங்க. அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு how are you அப்படின்னு அர்த்தம், இன்னொன்னு hello அப்படின்னு அர்த்தம். நீங்க அதுக்கு ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா not much or nothing much. ஓகே, சோ இந்த ரெண்டு விதங்கள்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு விதங்கள்ல ஆன்சர் பண்ணா என்ன மீனிங் அப்படின்னா you are free right now. நீங்க இப்போ சாட் பண்றதுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்க டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? not much, nothing much அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்க இந்த ரெண்டு விதங்கள்ல ரிப்ளை பண்ணலாம். வாட்ஸ்அப்க்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு அர்த்தம். அதனால உங்ககிட்ட யாராவது வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹே அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹாய் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மூணு விதங்கள்லையும் நீங்க சொல்லலாம். ஓகே, சோ இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், வாட்ஸ்அப் அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? You can say not much or nothing much. That means you are free right now to chat with them or to talk with them. Okay, then hello அப்படின்னு நீங்க சொல்லலாம், hello hi அப்படின்னு சொல்லலாம். Okay, so usually WhatsApp அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து hello hi hey அந்த மாதிரி வந்து உங்களோட எக்ஸ்பிரஷனை நீங்க வந்து காமிக்கலாம். அல்லது உங்ககிட்ட நேரடியா யாராவது பார்த்து hey dude what's up அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா not much, nothing much அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். அல்லது hi அப்படின்னு நீங்க சிம்பிளா சொல்லலாம். சம்டைம்ஸ் எதுவும் சொல்லாம சில பேர் சைலண்டாவே இருந்துருவாங்க. பட் அப்படி நீங்க இருக்க வேணாம், அட்லீஸ்ட் இந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது நீங்க சொல்லுங்க. புரிஞ்சிட்டீங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். So if you are talking in English with someone, okay, அவங்களோட நேமை வந்து நீங்க அடிக்கடி பயன்படுத்துங்க. ஓகே, சோ அவங்களோட நேமை அடிக்கடி பயன்படுத்துங்க. ரைட், எக்ஸாம்பிள், hey செந்தில் வாட்ஸ் அப். ஓகே, இப்போ என்கிட்ட யாராவது பேசுறாங்கன்னா இப்படி சொல்லலாம், hey செந்தில் வாட்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவங்களோட நேமை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறப்போ ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து உங்க ரெண்டு பேருக்கு இடையில பில்டப் ஆகும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து யாருக்கிட்டையாவது பேசும்போது அவங்களோட நேம்ஸை வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், நம்ம இங்கிலீஷ்ல பேசி கொஞ்சம் கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஓகே, இது சிம்பிளா இருந்ததா? ஓகே, சோ நெக்ஸ்ட் we are going to discuss about what is your job. ஓகே, நீ என்ன வேலை பார்க்கற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, okay, so the next question is what is your job? Okay, so what is your job? This question is a direct question and also it is so awkward. Okay, then இத வந்து எப்படி நம்ம பொலைட்டா கேட்கலாம், அதுக்கு எப்படி பொலைட்டா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, so what is your job அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா இதுதான் டைரக்டான கேள்வி, அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். Okay, so don't ask this question directly. Okay, so you can ask this question as what are you doing? What are you doing அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, what are you doing? இப்ப என்ன பார்த்து யாராவது கேக்குறாங்க, hey செந்தில் what are you doing அப்படின்னு கேக்குறாங்க. then I have to answer I am presenting a video about English. okay, I am presenting அப்படின்னா இங்கிலீஷை பத்தி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, வீடியோ உங்களுக்கு சொல்லி பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், அததான் நம்ம சொல்றோம். so I am presenting a video about English அல்லது I am teaching English அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்னு அர்த்தம், நீங்க என்ன பண்றீங்க. ஓகே, அல்லது நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஆம் an English teacher. ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இனிமேல் வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த क्वेश्चन வந்து கேட்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க ரெண்டு விதங்கள்ல கேட்கலாம். ஒன்னு what are you doing and another way is what do you do. Okay, so these are the ways you have to ask the questions in more polite way. Okay, so அதுக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப சிம்பிள். ing ல முடிஞ்சா நீங்களும் ing ல தான் ஆன்சர் பண்ணனும். that is very important. Okay, what are you doing அப்படினா I am teaching English அல்லது I am presenting a video about English. நான் இங்கிலீஷை பத்தி ஒரு வீடியோ பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, what do you do அப்படின்னு கேட்டாங்கன்னா ing ல ஆன்சர் பண்ண கூடாது. டைரக்டா உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகே, and I am an English teacher or I am a doctor அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, சோ இனிமேல் இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த ரெண்டு விதங்கள்ல கேட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இங்கிலீஷ் வந்து ரொம்ப பொலைட்டா நீங்க வந்து கேள்வி கேட்டு பழகிக்கோங்க. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் யுவர் ஹாபிஸ், உன்னோட பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஓகே, சோ ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இப்போ வந்து வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படிங்கறத எப்படி கேட்கலாம், வாட் ஆர் யூ டூயிங் அண்ட் வாட் டு யூ டூ அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இதே இது நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஒர்க் அட். ஓகே, இதோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க அல்லது ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஐ ஒர்க் அட் hospital. Okay, or I work at school, I work at college. Okay, so these are the common words. Okay, school, hospital and college are the common words. Okay, நான் இந்த இடங்களெல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதே இது நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I work for. ஓகே, கம்பெனியோட பேரை போடுறதுக்கு முன்னாடி நீங்க for போடணும். ஓகே, I work for TCS or ஓகே, TCS அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் வந்து TCS ல ஒர்க் பண்றேன். Infosys, I work for Infosys. I work for Microsoft. I work for Zoho. ஓகே, உங்களோட கம்பெனி நேம் மென்ஷன் பண்றதா இருந்தா நீங்க for போடணும். ஓகே, that is very important. Company name, right? ஓகே, சோ காமனா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து அட் போட்டு சொல்லணும். கம்பெனி, பர்டிகுலர் கம்பெனி நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஃபார் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் இன் இங்கிலீஷ். ஓகே, சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? ஓகே, வாட் ஆர் யுவர் ஹாபிஸ் இஸ் a direct question. உன்னோட பொழுதுபோக்கு என்னன்னு டைரக்டா நம்ம கேட்டா நல்லா இருக்காது. சோ அதை நம்ம எப்படி கேட்கலாம், அப்படி கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாருங்க, what are your hobbies அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா what do you do for fun, what do you do for fun. ஓகே, பொழுதுபோக்கில் நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல விளையாட்டு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, அதான் இதோட அர்த்தம். ஓகே, என் பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க, what do you do for fun. ஓகே, பொழுதுபோக்கு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது இப்போ வந்து படம் பார்க்கிறது உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். I like to watch movies. Okay, I like to watch movies. Like to நீங்க வந்து யூஸ் பண்ணணும். Okay, that is very important. Like to யூஸ் பண்ணீங்கன்னா இந்த verb ஓட ing நம்ம சேர்க்க கூடாது. Okay, I like to watch movies. இதே இது இந்த to போடல அப்படின்னா I like watching movies. Okay, you have to add ing to the verb. Verb ஓட ing சேர்த்து சொல்லணும். இப்போ எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு பிடிக்கும், கிரிக்கெட் விளையாடுறது என்னோட பொழுதுபோக்குனா இந்த ரெண்டு விதமா சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி சொல்லலாம். ஒன்னு வந்து I like to play cricket. Okay, I like to play cricket அப்படின்னு சொல்லலாம். இதே இது இந்த to இல்லாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா I like playing cricket. Okay, you have to add ing to the verb. Okay, that's it. Playing cricket, இங்க வந்து play cricket அப்படின்னு வரணும். இதே இது உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா I really like to play cricket. I really like to play cricket. Okay, I really like playing cricket. Okay, நீங்க அந்த really அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த ஐக்கு அப்புறமா நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, I really like to watch movies. எனக்கு படம் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். அல்லது I really like
டு லிசன் மியூசிக். ஓகே, எனக்கு பாட்டு கேட்கறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் த வேர்ட் ரியலி. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இனிமேல் உன்னோட பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு what do you do for fun அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு டிப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருத்தரோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட நேம் பேசும்போது அடிக்கடி அவங்களோட பெயர்களை வந்து நீங்க பயன்படுத்தணும். இதே இது ராமுன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட நான் கேட்கறேன்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா ஹாய் ராமு, what do you do for fun அப்படின்னு கேட்கலாம். அந்த ராம் அப்படிங்கிற பேரை பின்னாடியே சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், what do you do for fun ராம், பொழுதுபோக்கு விளையாட்டு நேரத்தில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? இந்த ரெண்டு விதமா நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். Okay, so the next question, where are you coming from? Okay, so where are you coming from அப்படின்னா நீ எங்க இருந்து வர்ற, வந்துட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த where அப்படிங்கிறது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. where, okay, where are you coming from? Okay, so இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்படி நம்ம கேட்க கூடாது. so it's direct question. நம்ம புக்ல எல்லாம் நம்ம இப்படிதான் படிச்சிருப்போம். பட் இப்படி கேட்காதீங்க. கொஞ்சம் கேஷுவலா, கொஞ்சம் பொலைட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா where are you from? where are you from? நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கறத where are you from அப்படின்னு கேட்கலாம். நீங்க நீங்க இது வந்து உங்களோட ஆன்சர் தான். I am from, I am coming from அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, I am from உங்களோட ஊர் சொல்லலாம், உங்களோட மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். ஓகே, உங்களோட சிட்டி சொல்லலாம். சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா I am from சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அல்லது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஓகே, சோ நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வேர் ஆர் யூ ஃப்ரம்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள். வாட் ஸ்டேட் ஆர் யூ ஃப்ரம், வாட் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம், நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்க, எந்த கண்ட்ரில இருந்து வரீங்க. வாட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் யூ ஃப்ரம், எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க. ஓகே, there are so many different ways to answer for this question, right? இதே இது ஒருத்தர் வந்து சென்னையில தான் இருக்காங்க, சென்னையில தான் அவங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியும், அவங்க சென்னையில இருந்து தான் வர்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஆல்ரெடி ஒருத்தரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க சென்னையில தான் இருக்காங்கன்னு தெரியும். இப்ப அவங்கள மீட் பண்றீங்க, நீங்க சென்னையில இருந்து தான் வரீங்களா அப்படிங்கறத எப்படி கேட்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். ஆர் யூ ஃப்ரம் சென்னை? நீங்க சென்னையில இருந்து தான் வரீங்களா? இதே இது ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு? ஓகே, or are you from India? நீங்க இந்தியால இருந்து தான் வரீங்களா? ஓகே, வாட் எவர் questions இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும். சப்போஸ் அவங்க சென்னையில இருந்து தான் வர்றாங்க அப்படின்னா எஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க சென்னையில இருந்து வரல அப்படின்னா நோ ஐ எம் ஃப்ரம் நியூ டெல்லி, நான் வந்து நியூ டெல்லில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, ஆர் யூ ஃப்ரம் சென்னை? நீங்க சென்னையில தான் வரீங்களா இல்ல சென்னையில தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் I am from Chennai, நான் சென்னையில இருந்து தான் வர்றேன்னு சொல்லணும். சப்போஸ் நீங்க சென்னையில இல்ல அப்படின்னா no I am from, நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்களோ அதை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், no I am from மதுரை, நான் வந்து மதுரையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இனிமேல் வந்து எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேக்குறதுக்கு where are you from அப்படின்னு கேளுங்க. ரொம்ப நம்ம ஃபாஸ்டா பேசுறப்போ இந்த ஆர் கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, பேச்சு வழக்குல இந்த ஆர் கூட நம்ம சொல்ல மாட்டோம். hey where are you from, where you from? okay, where you from அவ்வளவுதான் சொல்லுவோம், அந்த ஆர் கூட விட்டுருவோம். அதனால இப்படி கூட நீங்க சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்டா சொல்லும் போது where you from அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் கேஷுவலா இருக்கும். ஸோ கிராமட்டிக்கலி இன்கரெக்ட், பட் இந்த கொஸ்டின் வந்து நம்ம நிறைய பேர் கேட்கறாங்க. ஓகே, நீங்க ஃபாஸ்டா பேசும்போது இப்படியும் கேட்கலாம், ஆர் போட்டும் கேட்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபார்மல் வே, சம் கிராமட்டிக்கல் வே. அதனால இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, where are you from? நெக்ஸ்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, வாட் இஸ் யுவர் போன் நம்பர்? ஓகே, புதுசா ஒருத்தட்ட பார்த்து நம்ம போன் நம்பர் வாங்குறதுக்கு டைரக்டா அவங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நோ. ஓகே, we can't do that. அதை நம்ம எப்படி கேட்கலாம் பொலைட் வேல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, so the next familiar question is what is your phone number? அதை நம்ம எடுத்தோன்னே கேட்க முடியாது இல்லையா? ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை வந்து புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா அவங்க டைரக்டா உடனே கேட்டுறாதீங்க. ஓகே, they will never give. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து டக்குனு யாருமே நம்பர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து யூ ஹாவ் டு பில்ட் அ கான்வர்சேஷன் வித் தம், கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேட்கலாம். அது எப்படி கேட்கறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ஓகே, ஸோ த கரெக்டான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா could I get your number? could I get your number ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்கறது. ஓகே, could I get your phone number கூட நாங்க எழுதல, போன் நம்பர் கூட எழுதாதீங்க, அது வந்து இரிட்டேட் பண்ணும். புதுசா பார்த்தோன்னா போன் நம்பர் கேட்கறது. ஓகே, ஸோ அப்படி நம்ம கேட்க கூடாது. could I get your number? could I get your number? உங்களோட நம்பர் கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா? இதே இது சம்டைம்ஸ் அவங்க நம்பர் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
இமெயில் அட்ரஸ் கேட்கலாம். ஸோ இமெயில் அட்ரஸ் சம்டைம்ஸ் ஒரு மேனேஜர் அவங்க கிட்ட ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்க வாங்கணும்னா அதை எப்படி கேட்கணும்னா வெரி சிம்பிள். யூ ஹாவ் டு ஆஸ்க் could I get your email address? உங்களோட வாய்ஸ் டோன் வந்து ரொம்ப பொலைட்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ could I get your email address? உங்களோட இமெயில் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க could I get your number அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அவங்க நம்பர் கொடுக்க போறீங்கன்னா அதை எப்படி சொல்லணும்னா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா sure it's போட்டு உங்க நம்பர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் sure it's 999-888-4422 அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட நம்பரை வந்து கொடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு நம்பர் எழுதுறேன். ஓகே, 4444. ஓகே, எப்பவுமே நம்பர் சொல்லும் போது இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. முதல்ல 3 நம்பர் சொல்லுங்க, அடுத்து ஒரு 3 நம்பர், அடுத்து ஒரு 4 நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 999-888-4444. ஓகே, இப்படி சொல்லாதீங்க 999-888-4444. Don't do that. Okay, it's incorrect in English. Okay, எப்படி சொல்லணும் 999 3 numbers together, again 3 numbers together, again 4 numbers together. Okay, so 999-888-4444. So this is how you have to tell your number to others. Okay, so it's அப்படின்னு சொல்லலாம். it's அப்படினா இது என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். so இப்படியே சொல்லலாம் நீங்க sure my phone number is. okay, my phone number is இந்த இடத்துல உங்களோட phone number. ஓகே, இதே நீங்க இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டே வரணும். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. sure my email address is englishpesa@gmail.com. ஸோ இந்த மாதிரி இமெயில் அட்ரஸையும் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் கேட்கறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து கேட்கலாம். ரைட், இப்போ இதே இது ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா, ஓகே, ஃபேஸ்புக்ல இருக்காங்களா, ட்விட்டர்ல இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா, ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஓகே, இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா அப்படிங்கறத கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக்? ஓகே, நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? ஆர் யூ ஆன் ட்விட்டர்? நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்களா? ஆர் யூ ஆன் இன்ஸ்டாகிராம்? நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? ஆர் யூ ஆன் வாட்ஸ்அப்? நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, ஆர் யூ ஆன் இந்த இடத்துல வந்து சோஷியல் மீடியாவோட நேம் வரணும். ஓகே, இதுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, சோ இதுல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस எழுதி போட்டிருக்கேன். சோ எல்லாமே டைரக்ட் क्वेश्चन. இதுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி நீங்க எப்படி கேக்குறது அப்படிங்கறது நீங்க சொல்லணும். ஓகே, சோ எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. 4 क्वेश्चंस இருக்கு. யார் 4 out of 4 எடுக்கறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ வாட் இஸ் யுவர் phone number அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். எப்படி கேட்பீங்க? could I get your number? okay, could I get your number? could I get your number? உங்களோட நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு டைரக்டா இனிமே கேட்க கூடாது. அதுக்கு பதிலா நான் எப்படி கேட்கணும்னு சொன்னேன், முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா தான் நீங்க கேட்கணும். ஓகே, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹாய் ஐ ஆம், இந்த இடத்துல உங்களோட பேர், நான் என்னோட பேர் போடுறேன். ஹாய் ஐ ஆம் செந்தில் அண்ட் யூ, இந்த மாதிரி தான் கேட்கணும். ஷார்ட்டா அண்ட் யூ அப்படின்னா அது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹாய் ஐ ஆம் செந்தில் அண்ட் யூ அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கறது எப்படி கேட்கணும்? இந்த கம்மிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. எப்படி கேட்கணும் அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். The last one, what is your job? இந்த क्वेश्चन டைரக்டா யார்கிட்டயும் கேட்றாதீங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒன்னு what are you doing? okay, what are you doing? and another way is what do you do? okay, what do you do? அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். okay, so ஈஸியா இருக்கா? can I get your number? hi I am Senthil and you, where are you from, what are you doing or what do you do? இதெல்லாம் வந்து alternative ways to ask questions more politely. okay, அவ்வளவுதான் friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிம்பிளா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஹோம்வொர்க்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். வாட் இஸ் யுவர் நேம்? உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம டைரக்டா நான் கேட்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களை கேட்கணும். அது எப்படி அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குவிஸ்ல கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஓகே, சோ அதை எப்படி கேட்பீங்க? அகைன் இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க், பிகாஸ் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஓகே, சோ இதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லி கேட்கணும்? ஓகே, உங்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்பீங்க இல்லையா, அது எப்படி அப்படிங்கறத காமெண்ட்ல போடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? சோ இனிமேல் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பொலைட்டா, கேஷுவலா, அழகா நீங்க வந்து பேசலாம். அதுக்கு தேவை வந்து need more practice. Okay, you have to practice English every day. Okay friends, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். Thank you my dear friends.